வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். கத்திரிக்காய் வச்சு இட்லி, தோசை இல்லை வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்கு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். அப்புறம் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காய் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்து லேசாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பொரித்து எடுத்திங்கன்னா போதும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். லேசாக இது மாதிரி கலர் மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ கிரேவியில் சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் மட்டும் தேங்காய், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மட்டும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வறுக்கலாட்டியும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து 2 தக்காளியை அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, கடைசியாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா எல்லாத்தையுமே தக்காளியோடு சேர்த்து ஒரு டைம் வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் நம்ம பொரித்து சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை இல்லை ஜீரா ரைஸ், புலாவ் மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். எண்ணெய் லேசாக இது மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பொரிச்சு எடுத்த கத்திரிக்காயோட வேர்க்கடலையெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.